ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சண்டே ஸ்பெஷல் விளாக் மாலை நேரம் சுட சுட முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம முட்டை போண்டா செய்கிறதுக்கு 6 முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடைகளில் நம்ம வாங்கினோன்னா நிறைய நம்மளால சாப்பிட முடியாது. அதே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நிறையவே சாப்பிட்லாம். 6 முட்டை நான் எடுத்து வேக வச்சுக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சோடா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ஈவினிங் டைமில் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி செய்கிறது கூட. சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது சூடான ஆயில் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் ஊற்றிடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஊற்றினா. கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இதை மாற்றிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த முட்டை போண்டா. தேங்க்யூ.